விடியற்காலையில் எழுந்த சுபா பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். தாவணியை கழட்டி பாவாடையை மார்பில் கட்டியவள். அப்ப உங்க அம்மாவுக்கு 14 வயசு. மதுரையை ஒட்டிய சிறு கிராமம். பச்சை பசேல் என நெல் வயல்கள். வைகை ஆறு ஓடிக்கொண்டு இருக்க. வாய்க்கால் ஓரமாக சுபாவும் அவளது தோழி கனிமொழியும் நடந்து கொண்டு இருந்தார்கள். சுபாவின் தலையில் ரெட்டை ஜடை. உடம்பில் வெள்ளை சட்டை. பச்சை கலரில் முழு பாவாடை. கணுக்காலில் வெள்ளி கொலுசு. பளிச்சென்ற முகத்தில் ஸ்டிக்கர் பொட்டும் அதன் மேல் திருநீரும். வரப்பில் இருந்த தென்னை மரத்தை இருவரும் எண்ணியபடி நடந்து கொண்டிருக்க. குருவியின் எச்சம் சுபாவின் நெஞ்சு மேல் விழுந்தது. ஐயோ போச்சு போச்சு. மூக்கை சுளித்து சுபா கத்த. ஏய் லூசு தண்ணிய தொட்டு தொட என்ற கனி வாட்டர் பாட்டிலை எடுத்தாள். கையில் இருந்த பூ போட்ட கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்த சுபா மெதுவாக அவளது நெஞ்சை துடைக்க. அதை பார்த்து கொண்டிருந்த கன்னிமாவும் நானும் தான் கோழி கறியா சாப்பிடுறேன், உனக்கு மட்டும் என்று பெருமூச்சு விட்டாள் கனி. கண்ணு வக்காத என்று முனங்கிய சுபா நடக்க. ஏய் புள்ள, மாமன கண்டுக்காம போற. விரட்டென திரும்பினாள் சுபா வாய்க்காலின் மறுபுறம். சுபாவின் அத்தை மகன் சின்ராசு தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தான். முறைத்தவள் தது வென துப்ப. காஜா பீடியை வாயில் வைத்து இழுத்தவன் என்ன மொறப்பு, உனக்கு குச்சி கட்ட போற மாமன் நான் தான் என்று சிரித்தான். கட்டுவ காட்டுவ. தலையை சிலுப்பியவள் விறுவிறுவென நடக்க. ஏய் சுபா, மெதுவா நட. வேகம் எடுத்த கனி சுபாவின் கையை பிடித்து நிறுத்தினாள். ஏண்டி நீ வயசுக்கு வந்தா அவன் தான குச்சு கட்டுவான். போன வாரம் அவனும் வேலைக்காரி வள்ளியும் பம்பு செட்டுல என்று ஆரம்பித்த சுபா சொல்ல முடியாமல் பாதியில் முழுங்க. என்ன டீ, சரியான பொறுக்கி டீ அவன் என்ற சுபா மீண்டும் வெடுக் வெடுக் என்று நடக்க. இருவரும் ஸ்கூலை எட்டினார்கள். மதியம் 3 மணி. பனை ஓலையில் வேய்ந்த வகுப்பு அறை. தரையில் ஆற்று மணல். 9ஆம் வகுப்பு தமிழ் டீச்சர் சிலப்பதிகார கிளாஸ் எடுத்து கொண்டிருந்தாள். ஏண்டி, இந்த கண்ணகிய விட மாதவி என்ன அம்புட்டு அழகா? கிசு கிசுத்தாள் சுபா. இருந்தாலும் இருப்பா என்ற கனி சுபாவின் இடுப்பில் கையை வைக்க. கூச்சத்தில் அவள் வீல் என கத்த. மொத்த வகுப்பும் சுபாவை நோக்கி திரும்பியது. ஏய் பொச்ச மூடிட்டு ஒழுங்கா கவனிங்க கொன்னுருவேன் கத்திய டீச்சர் மீண்டும் ஆரம்பிக்க. கனியின் அப்பா வகுப்பு அறை வாசலில் வந்து நின்றார். ஏய் நான் மதுரைக்கு போறேன். சதோசத்தில் கிசு கிசுத்த கனி. புத்தக மூட்டையை தூக்கிக் கொண்டு கிளம்பவும் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. அன்றைய கடைசி வகுப்பு. விளையாட்டு பீரியட். மொத்த வகுப்பும் புத்தக பையுடன் கிரவுண்டுக்கு கிளம்பியது. கோகோ விளையாடிக் கொண்டிருந்த சுபாவின் அடிவயிறு மெதுவாக வலிக்க ஆரம்பித்தது. மரத்தடியில் இருந்த தனது புத்தக பையை எடுத்த சுபா மெதுவாக வகுப்பு அறையை நோக்கி நடக்க. அவளது கீழ்வயிற்றில் வலி அதிகமாக ஆரம்பித்தது. வகுப்பறை மூலையில் உட்கார்த்தவள் அடிவயிற்றை அழுத்தி பிடிக்க. அவளது கண்கள் சிவந்து கலங்க ஆரம்பித்தது. நேரம் 5:40. கெமிஸ்ட்ரி லெபுக்குள் எட்டி பார்த்தார பியூன் சுந்தரம். முகிலன் சார் கேட்டு பூட்டணும், நேரமாச்சு என்று தலையை சொரிந்தார். வெளியே வந்த முகிலன் சாவிய குடுங்க, காலைல சீக்கிரம் வந்துருவேன். அவரிடம் சாவியை வாங்கினான். முகிலன் இந்த பள்ளிக்கு வந்து 1 மாதம் ஆகிறது. கெமிஸ்ட்ரி ஆசிரியர். அவன் படித்தது கெமிஸ்ட்ரி ஆக இருந்தாலும் அவனுக்கு தமிழ் மீது தீர காதல். கையில் இருந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை சைக்கிள் கூடையில் போட்டவன் புளியமரத்து மூலையில் இருந்த பாத்ரூமை நோக்கி நடக்க. ஒரு பெண்ணின் சத்தம் கேட்டது. விருட்டென்று 9ஆம் வகுப்புக்குள் நுழைந்தான். கால்கள் இரண்டையும் இறுக்கமாக கட்டி அணைத்து முகத்தை முழங்காலில் புதைத்து முனங்கிய நிலையில் சுபா. ஏமா என்ன பண்ணுற, வீட்டுக்கு போகல?
நிமிர்த்த சுபாவின் கண்களில் சாறை சாறையை கண்ணீர். பதறிய முகில், என்னாச்சு உனக்கு உன்னோட நேம்? சுபா மூச்சு வாங்கியவள், வயிறு வலிகுது சார். எழ முயன்றவள் தடுமாறி சுவற்றில் சாய. இருட்டுது பாரு. கேட்ட பூட்ட போறேன் அவசரப்படுத்தினான் முகிலன். பையை எடுத்த சுபா மெதுவாக ஸ்கூலை விட்டு வெளியேற. சைக்கிளில் வேகம் எடுத்த முகிலனின் மனதில் நெருடல் எடுக்க ஆரம்பித்தது. மீண்டும் அவளை நோக்கி திரும்பி வந்தான். அவளது நடையை பார்க்கும் போதே புரிந்தது, அவள் வயதுக்கு வந்து விட்டாள் என்று. சைக்கிள்ல ஏறு, வீட்டுல விட்டுறேன். மகும் நான் குறுக்க போயிருவேன் சார் என்றவள் குறுக்கு வழியில் இறங்க. இதோட எப்படி மா நடப்ப என்றவன் வேப்பிலையை பீத்து அவள் கையில் திணித்தான். சில நொடிகள் யோசித்தாள் சுபா. முதுகுக்கு பின்னால் கிடந்த புத்தக பையை கழட்டி கொடுத்தவள். மெதுவாக சைக்கிளின் பின்னால் ஏறி உட்கார முகிலன் மிதிக்க ஆரம்பித்தான். அடுத்த 15 நிமிடம் பற்களை இறுக கடித்து கண்களை மூட அவள் அடையாளம் சொன்ன வீட்டின் முன் சைக்கிளை நிறுத்தினான். அவனது முதுகில் முகம் புதைந்து இருந்தவள் விரட்டென்று கீழே கிறங்க. வியர்வையை துடைத்தவன் பூட்டி இருந்த கதவை பார்த்தான். வீட்டுல அம்மா இல்லையா? வருவாங்க சார். கூடையில் இருந்த புத்தக பையை எடுத்தபடி விறுவிறுவென வீட்டு திண்ணைக்குள் நுழைந்தாள். ஆடுகளை ஒட்டி கொண்டு வந்த சுபாவின் அம்மா மரகதம் திண்ணையில் படுத்திருக்கும் சுபாவை பார்த்ததும் கண்ணு, என்னாச்சு என்று கழுத்தில் கையை வைத்தாள். சுபாவின் உடல் நெருப்பாய் கொதித்தது. முடியலமா? வயிறு வலி என்ற சுபாவின் கண்களில் பொல பொலவென கண்ணீர் கொட்டியது. படபடவென கதவை திறந்த மரகதம் சுபாவை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். அவள் சுவற்றில் சாய்ந்து சோர்த்து உட்கார, கண்ணு என்றவள். அவளது பாவாடையை தூக்க, சீ கையை எடு என்று சினுங்கினாள் சுபா. பொறு கண்ணு என்றவள் இரத்தக்கரை படிந்து இருக்க. மரகதத்தின் கண்ணில் கண்ணீர் போல பொலவென கொட்ட ஆரம்பித்தது. எம் பொண்ணு பெரிய மனசி ஆயிட்டா. அவளது முகத்தில் சிரிப்பும் அழுகையும். 15 வயசு ஆச்சு, இன்னும் உட்காரலன்னு கிண்டல் அடிச்சவளுக வாய அடைச்சுட்ட கண்ணு என்று மரகதம் கத்தி அழ. அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டுக்குள் 7-8 பெண்கள் கூடினார்கள். வேப்பிலை மஞ்சள் கரைத்த தண்ணீரை சின்ராசுவின் அம்மா ஊற்ற குளிரில் விரைத்து நடுங்கினாள் சுபா. சமையல் அறையின் மூலையில் புடவையால் தடுப்பு கட்டி உள்ளே பாய் விரிக்க பட்டு பாவாடை சட்டையில் சுருண்டு படுத்தாள் சுபா. அடுத்தடுத்து 7 நாட்கள். காலையில் எழுந்தவுடன் நல்லெண்ணெய் பச்சை கோழி முட்டையுடன் வந்து நிற்பாள் மரகதம். ஐயோ அம்மா, எதுக்கு படுத்துற? வாமிட் வருது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடி கண்ணு. மாசம் மாசம் பொத்துக்கிட்டு போகும் தெம்பு வேணும்ல. நேத்தும் இதேதான் சொன்ன. பச்சை உடம்பு கண்ணு என்று மரகதம் பரிதவிக்க. சரி குடு என்றவள் அழுதபடியே பச்சை முட்டையையும் நல்லெண்ணையும் குடித்துவிட்டு கருப்பட்டியை வாயில் போட்டு மெல்ல கனி வந்தாள். ஒட்டடை குச்சியை இருந்த சுபாவின் கன்னங்கள் உப்ப ஆரம்பித்தது. அவளது பாவாடை சட்டை உடலை இறுக்க ஆரம்பித்தது. மவும் நல்ல வாழ்வு தண்டி ஜாலியா இருக்க போல. மயிறு எப்படா ஸ்கூலுக்கு போவோம்னு இருக்கு என்று சினுங்கினாள் சுபா.